இப்போது நம்ம பாப்பா வந்து இந்த வயசில் வந்து தாய்ப்பால் குடிக்க வேண்டிய ஒரு வயசு தான் சார். இப்போ இந்த வயசில் வந்து இப்போ மருந்து கொடுத்துட்ருப்போம்ல, அதுவே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. இப்போது என் குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து நான் தாய்ப்பால் தான் கொடுத்தேன். 4 மாதம் வரைக்கும் தான் கொடுத்தேன். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியல. பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை இப்போ இருக்குன்னு அந்த அதிர்ச்சியிலே எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கு மேலே வரல. அதுக்கப்புறம் வந்து 4 மாதத்துலேருந்தே பாப்பாவுக்கு இந்த ஃபார்முலா மில்க் தான், லாக்டோஜன் அந்த மாதிரி சிமிலாக்கு அந்த மாதிரி ஃபார்முலா தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணாங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கு புறக்கேறிச்சுன்னா கூட அதுக்கு தெரியாது, அது அப்படி லங்ஸுக்கு போயிடும். லங்ஸுக்கு போயிடுச்சுன்னா அங்கே நிமோனியா வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா என்ஜி ஃபீடுன்னு சொல்லிட்டு மூக்கிலே டைரெக்டாக ஒரு டியூப் போட்டு நேராக வயிற்றுக்குள்ளே போகிற மாதிரி. அந்த டியூப்பில் வந்து கிட்டத்தட்ட பாப்பா 3 மாதமாக இருந்தாங்க. 5, 6, 7 மாதம் வரைக்கும் அந்த டியூப்பில் தான் இருந்தாங்க. அப்புறம் 8வது மாதம் பாப்பாவுக்கு மார்ச்சில் என்ன பண்ணோம், அந்த டியூப்பில் வந்து நீங்கள் பால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த சத்து மட்டும் குழந்தைக்கு பத்தாது, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு ஜி டியூப்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட்ரோஸ்டோமி சர்ஜரி ஒன்று பண்ணி அதில் நேரடியாக வயிற்றுக்குள்ளே டியூப் ஒன்று பொருத்திட்டாங்க. அந்த டியூப்பில் வந்து நம்ம கஞ்சி மாதிரி மருந்து தண்ணி எல்லாமே அதில் தான் சார் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். அந்த டியூப் வந்து கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு எப்போ அந்த முழுங்குற பிரச்சனை சரியாகுதோ அப்போ வரைக்கும் அந்த டியூப்பில் தான் இருந்தாகணும். 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் அந்த டியூப்பில் தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.